பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. நமக்கு காக்கும் வல்ல மீட்பர் ஒருவர் இருக்கிறார். நம்மை காத்திட அவர் போதுமானவராக இருக்கிறார். எப்பேற்பட்ட தொல்லை வந்தாலும், கஷ்டம் வந்தாலும், என்ன சூழ்நிலை வந்தாலும் நம்மை காத்து கொள்ள பரத்திலிருந்து அவர் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார். அவருடைய கரம் நம்மை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறது. நமக்கு எப்போ தேவைப்படுகிறதோ, எப்போ பயத்தில் இருக்கிறோமோ, நம்ம சூழ்நிலையில் மாறும் பொழுது அவருடைய கரத்தை நீட்டி நம்மை தூக்கி எடுக்க அவர் போதுமான தெய்வனாக இருக்கிறார். இந்த காலை வேளையிலையும் கூட அவரை நோக்கி பார்த்து, இப்போ என் தொல்லை கஷ்டத்தெல்லாம் கர்த்தர் மாற்றுங்கப்பா, என் துன்பத்தெல்லாம் கர்த்தர் மாற்றுங்க, உம்மை நோக்கி பார்க்கிறேன் தகப்பனே. தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும், துன்பம் துக்கம் வரும், இன்பத்தில் துன்பம் நீந்திடும், இருளாய் தோன்றும் எங்கும், சோதனை வரும் வேளையில் சொல் கேட்கும் செவியிலே, பரத்தில் இருந்து ஜெயம் வரும், பரன் என்னை காக்க வல்லோ, பரத்தில் இருந்து ஜெயம் வரும், பரன் என்னை காக்க வல்லோ, காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, 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 காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார் என்றுமே. ஐயமிருந்ததோர் காலத்தில் ஆவி குறைவால்தான், மீட்பருதீர வேலத்தால் சத்துருவை வென்றே, இன்பயம் யாவும் நீங்கிற்றே, இயேசு கை தூக்கினார், முற்றும் என்னுள்ளம் மாறிற்றே, சென்னை காக்க வல்லோ. எப்பேற்பட்ட பயத்தில் வேணாலும் இருக்கலாம், ஆனா பரத்திலிருந்து ஒரு கரத்தை நீட்டி நம்மை தூக்கி எடுத்து எல்லா சூழ்நிலை மாற்றவர் போதுமானவராய் இருக்கிறார். காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, 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 காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார் என்றுமே. நம்முடைய வாழ்க்கையில் எது வந்தாலும் நாம் ஆண்டவரை நம்பிக்கொண்டே இருக்க வேண்டும். அன்றைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், பசியும் துன்பமும் நாசமும் மோசமும் நஷ்டமும் இழப்பும் என்னுடைய வாழ்க்கையில எது வந்தாலும் தகப்பனே உம்மை விட்டு நான் பிரிய மாட்டேன் என்று சொல்லுகிறார். அதுபோல நாம் நம்முடைய வாழ்க்கையில என்ன வந்தாலும் நாம் தேவனை விட்டு பிரியாமல் அவரை நம்பிக்கொண்டே இருக்கும் பொழுது அவர் நம்மை காக்க, அவர் நம்மை நடத்த வல்லவராய் இருக்கிறார். அவரை பார்த்து சொல்லுவோமா, என்ன வந்தாலும் உம்மை நான் நம்புவேன் தகப்பனே, யார் என்னை கைவிட்டாலும் உம்மை நான் தொடர்ந்து செல்லுவேன் என்று சொல்லுவோமா? என்ன வந்தாலும் நம்புவேன் என் மீட்பரை, யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது இயேசுவை, அகலமான உயரமாய் எவ்வளவு வந்து கொண்டார், என்ன துன்பங்கள் வந்து
சூழ்நிலை சாதகமாக இருக்கும் பொழுது, நம் சூழ்நிலை நல்லா இருக்கும்போது அவர் ஆராதிப்பது முக்கியம் இல்லை. நம் சூழ்நிலை எப்படி மாறினாலும், சூழ்நிலை என்னவா இருந்தாலும், ஒரு நஷ்டம் வந்தாலும், துன்பம் வந்தாலும், நெருக்கத்தில் இருந்தாலும், பயத்தில் இருந்தாலும், அவரை நோக்கி பார்த்து, அவரை உயர்த்தி, அவரை துதித்து, அவரை மகிழ்ந்திருக்கும் பொழுது நம் சூழ்நிலையெல்லாம் மாற்ற அவர் போதுமானவராயிருக்கிறார். ஆமென். God bless you.